நேயர்களுக்கு அன்பு வணக்கம். அரசியல் விமர்சகரும் தாவேக ஆதரவாளருமான திரு வாகை குணசேகரன் அவர்களோடு உரையாட இருக்கிறோம். சார் வணக்கம். ஈரோடு கூட்டம் வெற்றிகரமா சிறப்பா நடந்து முடிஞ்சிருக்கு. ஆனா இன்னைக்கு விஜய் அவர்களுடைய பேச்சுல ஒரு அதிரடியான அனல் பறக்கக்கூடிய மாற்றத்தை பார்க்க முடியுது. நேரடியா கடுமையா திமுகவை தாக்க ஆரம்பிச்சுக்கிறாரு. இந்த மாற்றம் என்ன மாதிரியான தாக்கங்களை உண்டாக்கும்னு நினைக்கிறீங்க? அதாவது புலி பதுங்குவது பாய்வதுக்கு தான் அப்படின்னு சொல்றது மாதிரி தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் கரூர்ல அப்பாவி உயிர்கள் 41 பேர் உயிரிழந்ததை அரசின் அலட்சியத்தாலையா இல்ல உளவுத்துறையின் அஜாக்கிரதையாலயா இல்ல நிகழ்ச்சி ஏற்பாட்டாளர்களின் குறைபாடுகளையா தெரியல. அதற்கு பின்னாடி அவர் ஒரு பெரிய மனக்காயத்துக்கும் ஒரு பெரிய மன அழுத்தத்துக்கும் ஆளாகி ஒரு தனிமைப்படுத்தி கிட்டத்தட்ட 72 75 நாளைக்கு அப்புறம் இன்னைக்கு மிக பெரும்பாண்டமான ஒரு பொது கூட்டம் சொல்லிட்டு ஒரு மாநாடு ரேஞ்சுக்கு நடத்தியிருக்காரு. இதுல புலி பதுங்கினது திமுக எனும் ஒரு ஒரு அவரோட குறியை பாய்வதற்கு தான் அப்படிங்கிற மாதிரி தான் அவரோட உரை இருந்துச்சு. எல்லாமே ஒரு கர்ஜனையா இருந்துச்சு. ரொம்ப அந்த திமுக செய்த துரோகங்கள், அந்த மஞ்சள் காளிங்கராயன் அணை கட்டினது, அதே மாதிரி என் கேரக்டரே புரிஞ்சுக்க மாட்டேங்கிறீங்க, எல்லாமே திமுகவை குறி வச்சு தாக்குற மாதிரி இருந்துச்சு. மக்கள்கிட்ட நல்லா பேசும் பொருளா தான் இருந்துச்சு. அதே மாதிரி அண்ணாவையும் எம்ஜிஆரையும் யாரும் கொள்கை தலைவர்களை ஏத்துக்க கூடாது, அவர் எல்லாத்துக்கும் சொந்தம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காரு. இது நல்லதுதான். இதே மாதிரி போய்கிட்டு இருந்தா போனா கட்சி ஒரு முன்னேற்ற பாதைக்கு போகும், வாக்குகள் நிறைய வரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. திமுகவினுடைய செய்தி தொடர்பாளர் டி.கே.எஸ். இளங்கோவன் பேசும்போது எங்களை பார்த்து தீய சக்தின்னு சொல்றாரு, ஆனா தாவேகா கொலைகார சக்தி அப்படிங்கிற மாதிரி கடுமையா தாவேகாவை தாக்குறாங்க. கரூர் சம்பவத்துக்கு இன்னும் விஜய் மன்னிப்பு கேட்கல அப்படிங்கிற மாதிரி எல்லாம் குற்றச்சாட்டை முன்வைக்கிறாரு. இல்ல, கரூர் துயரத்துக்கு காரணமே ஆளும் ஆட்சியாளர்களின் அஜாக்கிரதை போக்கும் உளவுத்துறை கோட்டை விட்டதான் காரணம். அப்படி பார்த்தா திமுக தீய சக்தினா அந்த தீய சக்தியோட சேர்ந்து இந்த கொலைகார சக்திங்கிற ஒரு பட்டத்தையும் கொடுக்கணும். 41 அப்பாவி உயிர்களையும் கொலை பண்ணியதற்குண்டான காரணத்தால அவர்களும் ஒருவராகுவார்கள். ஏன்னா ஆட்சி நிர்வாகம் திமுக தான் இப்ப நடத்துது. இன்னைக்கு போய் 41 உயிர்களையும் பழிவிட்டதுக்கு காரணம் சொல்லிட்டு நம்ம அதிமுகவை சொல்ல முடியாது. அப்ப அந்த 41 உயிர்களையும் கொலை பண்ணதுக்குண்டான ஒரு காரணங்கள்ல கொலைகார சக்தி தீய சக்தியுடன் சேர்ந்து கொலைகார சக்தியாவும் அவ்வளவுதான் இருப்பாங்க. அதனால ஆர்எஸ் பாரதி சும்மா வாய் பிடிச்சதோ மாங்காய் பிடிச்சதோ ஏதாவது முட்டு கொடுக்கணுமே, இவ்வளவு வேதனையில பேசிட்டாங்களே, இதுக்கு ஏதாவது முட்டு கொடுக்கணுமேன்னு சொல்லி பேசுறாரு தவிர அது உண்மை கிடையாது. அவங்க கொலைகார சக்திங்கிறது பல காலங்கள்ல சொல்லலாம். சாதி பாட்சாவை சொல்லலாம், அண்ணா நகர் ரமேஷை சொல்லலாம். தன்னோட இருப்புக்கும் தன்னோட குடும்பத்துக்கும் எதுவும் ஆபத்து வந்துச்சுன்னா அது கொலை செய்யறதுக்கும் அஞ்ச மாட்டாங்கிறது திமுகவின் கடந்த கால வரலாறு. இது நான் சொல்லல, வைகோவை சொல்லியிருக்காரு. என்ன வேணாலும் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? பல பேரோட மரணத்துல ஆதாயம் அடையிற ஒரு கொலைகார சக்திகள்லையும் தீய மனமுடைய தீய குணமுடைய கொலைகார சக்திகள்ல ஒரு ஆளுதான் திமுகங்கிறது கூட இருக்கலாம். இதை நான் சொல்லல, வைகோ சொன்னது. அதனால அவங்க கடந்த கால வரலாற்றை ஐயா ஆர்எஸ் டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் பார்க்கணும். என்னை பொறுத்த வரைக்கும் தீய சக்தியுடன் கூடிய கொலைகார சக்தி திமுக தான். ஏன்னா கடந்த கால வரலாறுலாம் அப்படி இருக்கு. அதாவது தமிழக வெற்றி கழகம் ஒரு முறையான போலீஸ் அனுமதி பெற்று போலீஸ் வரையறுத்த இடத்துல நின்று பேசிட்டு போனாங்க. போலீஸ் பாதுகாப்போட தான் போனாங்க. ஆக அந்த இது இன்னைக்கு சிபிஐல இருக்கு, கேஸ்ல இருக்கு. அதை பத்தி நம்ம நிறைய பேச முடியாது. பட் இருந்தாலும் அதுல அந்த கொலைகார சக்தின்னு அவர் குறிப்பிட்டாருன்னா ஆட்சியாளர்களும் உளவுத்துறையும் தான் குறிப்பிடணும். ஆட்சியாளர்களை குறிப்பிடுற காரணத்துல எதுன்னு பார்த்தோம்னா அது திமுக தான் வரும். அது திமுகவுக்குமே தீய சக்தியுடன் கூடிய கொலைகார சக்திங்கிற பேர் தான் வரும். அதை டி.கே.எஸ். இளங்கோவன் அவர்கள் உணரணும். அதே போல சில பத்திரிகையாளர்கள் என்ன விமர்சனம் வைக்கிறாங்கன்னா, விஜய் தொடர்ந்து திட்டமிட்டு பாஜகவை பத்தி பேசுறதுக்கு பயப்படுறாரு, அதை வேணும்னே தவிர்க்கிறாரு. இந்த எஸ்ஐஆர் பிரச்சனையா இருக்கட்டும், 100 நாள் வேலைவாய்ப்பு திட்டம் சிக்கலா இருக்கட்டும், முக்கியமா இந்த திருப்பரங்குன்றம் விஷயம், இது எதை பத்தியுமே விஜய் பேசல. கொள்கை எதிரின்னு சும்மா சொல்லிட்டு போறாரு, அவர் பாஜகவை எதிர்க்க பயப்படுறாரு அப்படின்னு விமர்சனம் வைக்கிறாங்களே. அதெல்லாம் கிடையாதுங்க. இன்னைக்கு அவர் என்ன சொன்னாரு, ஒண்ணு கீழே இங்க ஆள்ற ஆளுங்கட்சியாளர்கள் அரசியல் எதிரி, தந்தை பெரியார் பெயரை பயன்படுத்தி கொள்ளையடிக்கிற கரப்ஷன் கபடர்கள் அரசியல் எதிரின்ட்டாரு. அதே மாதிரி மேல மத்தியில் ஆள்ற ஒன்றிய அரசும் எங்களுக்கு எதிரி, கொள்கை எதிரின்ட்டாரு. அது வெளிப்படையா சொன்னாரு. எஸ்ஐஆருக்கு அவர் எதிர்ப்பா ஆர்ப்பாட்டமே நடத்தினாப்புல, போராட்டமே ஒவ்வொரு மாவட்ட தலைவர்களையும் நடந்துச்சு. அடுத்து திருப்பரங்குன்றம் அது ஒரு சென்சிட்டிவான பிரச்சனை. திருப்பரங்குன்றத்தை யாரு ஆதரிப்பாங்கன்னா அயோக்கியர்கள் ஆதரிப்பாங்க. யாரு எதிர்ப்பாங்கன்னா மக்களிடத்துல பிளவு ஏற்படுத்தி அரசியல் ஆதாயம் அடையணும்னு நினைக்கிறான் பாருங்க, அவன் எதிர்ப்பான். அப்ப ஆதரிக்கிறவன் யாரு? பிஜேபி. அவன் அயோக்கியன். அவங்க எப்படின்னா அயோக்கியத்தனமா எப்படியாவது குறுக்கு வழியில இந்த தமிழக மக்களுக்குள்ள இங்க பிஜேபி ஆட்சி வரணும்னு நினைக்கிறாங்க.
எதிர்க்கிறவங்க யாரு? திமுக. அவங்க எப்படி அரசியல் ஆதாயத்துக்காக சிறுபான்மையின மக்கள்கிட்ட ஓட்டை வாங்கி இன்னும் தானும் தன் குடும்பமும் வளரணுங்கிறதுக்காக இருப்பாங்க. இவர் எப்படின்னா நடுநிலையா இருக்கிற ஆளு. இன்னைக்கு ஒருத்தன் இந்துவா இருக்கிறோம், நாளைக்கு இஸ்லாத்துக்கு மாறலாம், கிறிஸ்தவத்துக்கு மாறலாம். இது சமய சார்பற்ற ஒரு நாடு. இந்திய அரசியலமைப்பு சாசனத்தையும் இந்திய இறையாண்மையை மதிக்கணும்னு இவர் சொன்னாரு. அப்படிங்கையில அதுல அங்க திருப்பரங்குன்றத்தை சுற்று வட்டாரம் இருக்கிற முஸ்லிம் மக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. திருப்பரங்குன்றத்துல சுற்று வட்டாரத்துல இருக்கிற இந்து மக்கள் யாரும் எதிர்ப்பு தெரிவிக்கல. அரசியல் கட்சிகள் தான் எதிர்ப்பு தெரிவிச்சு கண்டன ஆர்ப்பாட்டம் நடத்ததை தவிர பொதுமக்கள்கிட்ட எந்த ஒரு சலனமும் இல்ல. இதையெல்லாம் எங்க தலைவர் பல்ஸ் பிடிச்சுதான் அது தேவையில்லை அப்படின்னு சொல்றாரு. தேவை வந்தா பாரதிய ஜனதாவும் எதிர்ப்பான், தேவை வந்தா திமுகவும் எதிர்ப்பான். யாருக்கும் அஞ்சு இஞ்சி எல்லாம் இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. அதுதான் தமிழக வெற்றி கழக தலைவரோட ஸ்டைலா இருக்குன்னு நான் நினைக்கிறேன். கூட்டத்துல கொஞ்சம் எழுச்சியானது மாதிரி தெரியுது. இதே வாரம் ஒரு கூட்டம் போட்டு தேர்தல் அறிவிப்பு வர ஒவ்வொரு கூட்டமா போட்டு திமுகவை அட்டாக் பண்றது மாதிரி இருந்துச்சுன்னா, பாரதிய ஜனதாவை அட்டாக் பண்றது மாதிரி இருந்துச்சுன்னா ஒரு எழுச்சி போயிடும். அப்படி எழுச்சி போற பட்சத்துல நல்ல ஒரு வளரக்கூடிய ஒரு வாய்ப்பு இருக்கு. பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு தெரியல, பார்த்து. நிச்சயமா சார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பல்வேறு கருத்துக்களை பகிர்ந்து கொண்டமைக்கு மிக்க நன்றி சார். மிக்க நன்றி.